ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். காலையில் 5 மணிக்கெலாம் வந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டேன். ஸோ காலையில் சரியான குளிர் வேறு. சரி அப்படியே எழுந்து வாசல்லாம் தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு அப்படியே வந்தேன். ஓகே, இன்றைக்கி ரொம்ப சிம்பிள்லாம் இல்லை. ஹாப்பியாக ஜாலியாக மண்டேவை ஸ்டார்ட் பண்ணால் எப்போதும் காலையில் எழுந்து ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஏன் அப்படி ரோல் ஆகுது எனக்கே தெரியல. ஸோ வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு அப்படியே கார் பார்க்கில் விளக்கேற்றிட்டு அப்படியே உள்ளே வந்து பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு, ஸோ பழம், ஆரஞ்சு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு வச்சு சாமிக்கு ஊதுபத்தி காட்டி சாம்பிராணி ஏற்றி எல்லாருக்கும் தீபம் தூபெல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே இங்கே புத்தா யூனிட்டில் வந்துட்டு ஒரு சாம்பிராணி ஏற்றிட்டு அந்த கேண்டில் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே அடுப்புக்கிட்ட போயாச்சு. அடுப்புக்கிட்டையும் விளக்கேற்றி ஊதுபத்திலாம் சாமி கும்பிடும்போதே ஏற்றிட்டேன். ஸோ பால் வச்சுட்டு பால் காய்ச்சிக்கிட்டே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா காலையில் எழுந்து மேத்து போட்டுட்ருந்தா. தம்பி உள்ள ரூமில் படிச்சுட்டு இருந்தான். ஸோ 5 மணிக்கெலாம் எல்லோரையும் எழுப்பி விட்டுட்டேன். எழுந்து தம்பி வந்து சோசியல் வந்துட்டு ஒரு 20 கொஷின் இருக்குது இன்றைக்கி டெஸ்ட்டுன்ட்டு. சின்ன சின்ன கொஷின்ஸ் தான் எல்லாத்தையும் முடித்தான். பாப்பாவுக்கு மேத்து ஹோம்ஒர்க் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை அவள் முடித்தான். அப்படியே அவங்கள படிக்க வச்சுட்டு நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேன். அவங்க ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு குளிக்க போயிட்டாங்க. மணி 6 ஆச்சு. 6 ஆன உடனே தம்பி குளிக்க போன உடனே அதுக்கப்புறமா பாப்பாவும் குளிக்க போயிட்டான். நான் வந்துட்டு கிச்சனில் தான் சமைச்சி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இந்த நேற்று போட்டு கிரேப் ஜூஸு. ஸோ இது இப்படி தான் இருக்கும். கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி வைக்கிறது தான். கொஞ்சம் தண்ணி கலந்து தான் வைப்பேன் நான். ஸோ கிரேப் ஜூஸு பசங்களுக்கு இன்றைக்கி. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பிளாக் கிரேப்ஸு கொஞ்சம் ஒரு பாதி ஆரஞ்சு, ஒரு வாழைப்பழம் வச்சுருந்தேன். அவ்வளோதான், ஸ்நாக்ஸுக்கு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ இது தம்பிக்கு. அந்த சின்ன டிஃபன் பாக்ஸு பாப்பாவுக்கு. வாழைப்பழம் தனியாக பாப்பாவுக்கு வச்சுருவேன், ஒரு இதில் வைக்க முடியல அதனால். ஸோ பேகுக்குள்ளே வச்சுருவேன் வாழைப்பழத்தை. ஸோ ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருச்சு, ஜூஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் லன்ச்சு வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணிவிட்டு கேரட், பீன்ஸு, மீன் மேக்கர் எல்லாம் போட்டு கொஞ்சம் பட்டாணி எல்லாமே போட்டு கொஞ்சம் வெஜ் ரைஸ். இது பாப்பாவுக்கு. சும்மா சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் பேருக்கு அவளுக்கு. அவள் என்னத்துக்கு தான் இருக்கான்னு எனக்கே தெரில. முட்டை ஆம்லேட்டு, சிக்கன் கவாப் வைக்க மறந்துட்டேன் நான். ஸோ முட்டை ஆம்லேட்டு தான் போட்டு தொட்டுக்க வச்சேன் உங்களுக்கும். தம்பிக்கும் முட்டை ஆம்லேட் தான். முட்டை ஆம்லேட் வச்சதோடு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா திறந்து கவாப் வச்சேன். மறந்துட்டேன் நான் கவாப் வைக்கிறதுக்கு. அதனால லாஸ்ட்டாக திறந்து ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சேன். ஸோ முடிஞ்சிடுச்சு. ஜூஸ், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், லன்ச் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் லன்ச் பேக்கில் எடுத்து வச்சுட்டு பசங்களை விட்டுற வேண்டியதுதான். ஸோ பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே ஒரு டம்ளர் ஜூஸை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் ஜூஸு நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு நல்லா காலையிலே ஹெல்த்தியாக ஏதாவது குடிக்கணுன்றதுக்காக குடிச்சிட்டேன். ஸோ காலையில் வந்து டிஃபனுக்கு சிக்கன் குழம்பும் ப்ரெட்டும் தான். தோசை ஊற்றட்டுமான்னு கேட்டேன், வேண்டான்ட்டாங்க. சிக்கன் குழம்பு ப்ரெட்டு வச்சு சாப்பிட்டுட்டாங்க. இங்கே கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில்கிட்ட தம்பி பாப்பா ஸ்கூல் வேன் இங்கே தான் வரும். ஸோ டெய்லி சாமிக்கு வந்துட்டு விளக்கு போட்டுட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ நான் விளக்கேற்றி வச்சுட்டு அங்கே வாசல்லாம் நான் தான் கூட்டிட்டு கோலம்லாம் போடுவேன். ஸோ இப்போ வந்துட்டு இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. விளக்கேற்றிட்டு கற்பூரம் ஏற்றி பாப்பா சாமி கும்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் தான் வாசல்லாம் கூட்டினேன், சாமிக்கு கோயில் கூட்டினேன். அவ்வளோதான் இன்றைக்கி. டாட்டா, பாய் பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பாய்.